எந்த பிராமணர்களை செருப்பால் அடிக்கணும்னானோ, எந்த பிராமணர்களை பூணூலை கட் பண்ணானோ, அந்த பிராமண பெண்ணே வந்து திராவிட இயக்கத்துக்கு தலைமை தாங்கி வந்தாங்க. இவன் பூரா போய் அந்த பிராமண இதில் காலில் விழுந்தான். இந்த வீரமணி இந்த இதை பேசுகிறவங்கலாம் அங்கே போய் காலில் விழுந்தான். அப்போ உன் பிராமணன்கிட்ட போய் அப்போ நீ எப்படி காலில் விழுந்த? பிராமண பெண்ணிட்ட நீ எல்லாம் கொள்கை இதெல்லாம் இல்லாத. நான் பிராமணர் அல்லாதவன். எனக்கு வந்து இவங்களை பற்றி அக்கு வேறு ஆணி வேறா தெரியும். ஒவ்வொருத்தனுடைய சொந்த வாழ்க்கையிலே எவன் என்ன பண்ணான்னு தெரியும். அதனால தான் இவ்வளோ விருப்போடு பேசுகிறேன். இவர்கள் ஆழத்தகுதி உள்ளவர்கள் மட்டுமல்ல, ஆழ தகுதியற்றவர்கள்னு மட்டும் சொல்லலை. சாதாரண மனிதர்களாக இருப்பதற்கு இவர்கள் தகுதியற்றவர்கள் ஒவ்வொருத்தனும் அவ்வளவு அயோக்கியத்தனம் பண்ணியிருக்காங்க சொந்த வாழ்க்கையில். அதனால தான் இவ்வளோ எதிர்த்து பேசுகிறேன். நான் இந்த திராவிட இயக்கத்துக்கு தலைமை தாங்கிறவங்க பூரா நல்லவன் இல்லை அப்படிங்கிறதுக்காகத்தான். வெளியே குற்ற பின்னணி இருக்கிறவங்க எல்லாமே நிறைய பேர் எப்போவும் ஜெயிலுக்கு போக வேண்டியவங்கன்னு வெளில சுற்றிக்கிட்டு இருக்கான். அதுதான் அதனால தான் நான் சொல்கிறேன், திராவிடத்தை நம்பாதீங்க, உன் பூரா நல்லவன் இல்லை, எல்லாம் படு மோசமானவன், ஊரை சுற்றிக்கிட்டு ஊரை ஏமாற்றிக்கிட்டு இருக்கான்.